வணக்கம். திரையரங்கம். கிங்ஸ்டன். ஜிவி பிரகாஷ் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய திரைப்படம். ஜிவி பிரகாஷ் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் கூட. அவர் தன்னுடைய யூனிவர்சல் பேரலல் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனத்தை ஜி ஸ்டுடியோவுடன் இணைந்து இந்த படத்தை அவர் தயாரித்திருக்கிறார். ஜிவி பிரகாஷனுடைய 25வது திரைப்படம் இது. இந்த படம் முழுக்க முழுக்க கடல் பின்னணியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூவத்தூர் அப்படின்றது தான் அந்த கதை களம். கிங்ஸ்டன்றது ஜிவி பிரகாஷ் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர். கிங்ஸ்டன் சொல்லி பேர் இருந்தால் கூட அவரை படத்தில் எல்லோரும் கிங்குன்னு தான் கூப்பிடுவாங்க. தாமஸ் அப்படின்னு ஒரு தாதா. அவர் என்ன சொல்கிறாரோ அதான் அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே கேட்பாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாவற்றையுமே கவனித்து கொண்டிருப்பவர் அந்த தாமஸ் என்ற கதாபாத்திரம். அந்த தாமஸுக்கிட்ட பணியாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதன்தான் கிங்ஸ்டனாக வரக்கூடிய ஜிவி பிரகாஷ். 1982 வருடத்தில் நடைபெற்ற சில சம்பவங்கள். அப்போ கடலுக்குள்ளே போன போஸ் அப்படின்ற கதாபாத்திரம் அதுக்கு பிறகு திரும்பி ஊருக்குள்ளேயே வரல. அந்த போஸ் என்ற கதாபாத்திரம் என்ன ஆனது? அதற்கு பிறகு பல திடுக்கிடும் சம்பவங்கள். பல மனிதர்கள் கடலுக்குள்ளே போனவங்க எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க, திரும்பி வரல அந்த ஊரை சேர்ந்தவர்கள். பல இளம் பெண்கள் மர்மமான முறையில் மரணத்தை தழுவினார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வரும்போது அந்த கடலில் இருக்கக்கூடிய அமானுஷ்ய சக்திகளுடைய பாதிப்பால் இந்த மரணங்கள் நடைபெற்றிருக்கின்றன அப்படின்ற மாதிரி பரவலான ஒரு பேச்சு அரசாங்கம் வரை இந்த விஷயம் போய் அரசாங்கமே அந்த ஊரை சேர்ந்தவர்கள் யாருமே இனிமேல் மீன் பிடிக்க போகக்கூடாது, ஆபத்து நிறைந்த அந்த சூழலில் அந்த கிராமத்தை சேர்ந்த மனிதர்கள் யாரும் இனிமேல் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்யப்பட்ட கடலாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகிறது. அப்போ தங்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே பணத்தை கொடுத்து அந்த ஊர் மக்களை காப்பாற்றி கொண்டிருப்பவர் தாமஸ். ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு பிறகு ஜிவி பிரகாஷ் தன்னுடைய நண்பர்களுடன் இணைந்து ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன அப்படின்னா, அவருக்கு இந்த தாமஸ் என்ற கதாபாத்திரத்தின் மேலேயே ஒரு சிறு சந்தேகம் உண்டாகும். கடலுக்குள் திடுக்கிடும் சம்பவங்கள், எதிர்பாராத அதிர்ச்சி தரக்கூடிய பல சம்பவங்கள் இதற்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்படின்னா அந்த நடந்ததற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நேரடியாக நம்ம கடலுக்குள்ளே இறங்கி போய் பார்த்தா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய கிங்ஸ்டன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜிவி பிரகாஷ் தன் நண்பர்களுடன் இணைந்து கடலுக்குள் செல்கிறார். கடலுக்குள் சென்ற பிறகு அங்கு அவர் என்ன பார்க்கிறார், எப்படிப்பட்ட சம்பவங்களை சந்திக்கிறார், அதற்கு பிறகு அந்த மர்ம முடிச்சுகள் எப்படி அவிழ்கின்றன, இதுவரை நடைபெற்ற சம்பவங்களுக்கு மூல காரணமாக இருந்தவர் யார்? தாமஸ் என்ற கதாபாத்திரம் ஒரு நல்ல கதாபாத்திரம் கிடையாது. இதுவரை நம்ம நினச்சது மாதிரி அந்த கதாபாத்திரம் ஒரு கெட்ட கதாபாத்திரம், ஒரு அயோக்கியன். மீன் பிடிக்க செல்வது அப்படின்ற பேரில் இந்த கிராமத்து மனிதர்களையெல்லாம் கடலுக்குள்ளே கொண்டு போய் அவர் செஞ்சது போதைப் பொருட்கள் கடத்தல். அதுதான் அவர் பண்ணது அப்படின்ற அந்த விஷயமெல்லாம் தெரியுது. போதைப் பொருட்களை கடத்தி வரக்கூடிய அந்த தொழில் செய்யும்போது என்ன நடக்கிறது அந்த ஊரை சேர்ந்த மனிதர்களுக்கு அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் அவர் கண்டுபிடிக்கிறாரு. அவருடைய தாத்தாவாக வரக்கூடிய சாலமன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் சேத்தன் வர்றாரு. அந்த சேத்தன் ஏற்று நடித்த அந்த கதாபாத்திரத்திற்கும் தாமஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய ஷிபு மோனுக்கும் பல வருடங்களுக்கு முன்னால் தொழில் ரீதியாக எப்படிப்பட்ட போட்டி உண்டாகி இருக்கிறது, அந்த போட்டியால் நடைபெற்ற விபரீத சம்பவங்கள் என்ன, கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற போஸ் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தில் அதில் அழகம் பெருமாள் நடித்தது. அழகம் பெருமாள் மரணத்தை தழுவியதற்கு காரணம் என்ன, அவர் மரணத்தை தழுவினார் என்றால் அதற்கு மூல காரணமாக இருந்தது யார் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஜிவி பிரகாஷுக்கு தெரிய வருகிறது. ஆங்கில படங்களில் வர மாதிரி லாஜிக்கெல்லாம் பார்க்க வேண்டாம். ஒரு கடலுக்குள்ளே நிறையா கபாலங்கள் இதெல்லாம் ஆயிரக்கணக்கில் கடல் நீரில் மிதந்து கொண்டு அதுக்கு மத்தியில் அந்த இவங்க சென்ற படகு எந்த அளவிற்கு தத்தளித்து சூறாவளியில் சிக்கி அல்லல் பட்டு பல ஆபத்துக்களை எல்லாம் தாண்டி அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல,
அதெல்லாம் இது போகும்போதே இவங்க வந்து ஆக்சுவலாக தாமஸ் கதாபாத்திரத்தையும் சரி இதெல்லாம் வந்து அவருடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் கட்டி போட்லேயே ஒரு அறையில் வந்து கட்டி போட்டிருப்பாங்க. அதுபோல் இவருடைய காதலியாக வரக்கூடிய திவ்யா அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு வரக்கூடிய திவ்ய பாரதி, அந்த பொண்ணு கடத்தி செல்லப்பட்டு அந்த பொண்ணை மீட்டு கொண்டு வந்து அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் 75% ஆஃப் த ஃபிலிமில் இதெல்லாம் வரும். அதுபோல் முழுக்க முழுக்க கடலில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் தான். கடலில் இவங்க பயணம் செய்து போகும்போது இதற்கு முன்பு நடைபெற்ற பல சம்பவங்களுடைய உண்மை நிலையை எப்படி ஜிவி பிரகாஷ் தெரிந்து கொள்கிறார். உண்மையான குற்றவாளிகள் யார் யார், அந்த குற்ற செயல்கள் எப்படி நடைபெற்றிருக்கின்றன, குற்ற செயல்களை முழுக்க முழுக்க மறைத்து வைத்து கொண்டு இந்த கிராமத்து மனிதர்களை எப்படி தாமஸ் பகடைக்காயாக பயன்படுத்தி இருக்கிறார், சாலமன் எந்த அளவுக்கு கெட்ட மனிதராக இருந்திருக்கிறார் அப்படின்றதெல்லாம் ஜிவி பிரகாஷ் வந்து ஊர் மக்களுக்கு தெரியக்கூடிய அளவிற்கு பல உண்மைகளை கண்டுபிடிக்கிறார். இதுதான் கிங்ஸ்டன் படத்தினுடைய கதை. தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கிங்ஸ்டன் கதாபாத்திரத்திற்கு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஜிவி பிரகாஷ். அவருடைய காதலி திவ்யாவாக வரக்கூடிய திவ்ய பாரதி இயல்பாக எந்த விதமான செயற்கைத்தனமும் இல்லாமல் நம் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய திறமையை இந்த திரைப்படத்தில் காட்டியிருக்கிறார். தாமஸ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சுபுமோன் அலட்டல் இல்லாத நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். சாலமன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய சேத்தன் இயல்பான நடிப்பை தான் ஏற்று நடித்த கதாபாத்திரத்திற்கு வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். போஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய அழகன் பெருமாள் பாராட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பவர் ஜிவி பிரகாஷ். பாடல்களுக்கு மெட்டு அமைத்ததிலும் சரி, பின்னணி இசை அமைத்ததிலும் சரி, தன்னுடைய திறமை என்ன என்பதை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் ஜிவி பிரகாஷ். இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் கோகுல் பினாய். கடலில் படமாக்கப்பட்ட காட்சிகளை பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒளிப்பதிவாளர் தன்னுடைய திறமையால் படமாக்கி இருக்கிறார். இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் சான் லோகேஷ். இந்த கதையை சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு தன்னுடைய எடிட்டிங் திறமையின் மூலம் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறார் சான் லோகேஷ். இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் மாஸ்டர், சண்டை காட்சிகளை அருமையாக அமைத்திருப்பவர் சூப்பர் சுப்பராயன் தன்னுடைய அனுபவ திறமையை நன்கு இந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த படத்தினுடைய இயக்குனர் கமல் பிரகாஷுக்கு இந்த திரைப்படம் முதல் திரைப்படம் என்ற அளவில் பார்க்கும்போது அவர் தன் திறமை என்ன என்பதை நாம் உணரக்கூடிய அளவிற்கு படத்தினுடைய காட்சிகளில் ஆழமாக தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிறார். எனினும் இந்த திரைப்படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு இருக்குல்ல, ஸ்க்ரீன் பிளே வந்து ஜிக்ஸாகாக போகுது. பல நேரங்களில் அப்படியே காட்சிகள் நிறைய வேறு சம்பவங்கள், சம்பந்தமில்லாத வேறு நிகழ்ச்சிகள், இது எல்லாமே படத்தில் வரும்போது ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ படகை வச்சு பயணம் செஞ்சு அப்படிங்கும்போது படகு வந்து நேர்கோட்டில் பயணம் செய்து அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் அலைபாய்ந்து அப்படியே பயணம் செஞ்சு போகிறது அப்படின்றல, அது மாதிரி வந்து இந்த திரைக்கதை பல இடங்களில் தடுமாறுகிறது, வேறு திசைகளை நோக்கி பயணித்து மறுபடியும் வந்து மெயின் ட்ராக்கில் வந்து ஜாயின் ஆகுது. இது வந்து படம் பார்க்கும்போது பொறுமையை சோதித்து அப்படின்றல, கொஞ்சம் பொறுமையை சோதிக்குது பல நேரங்களில். டோட்டலாக அந்த படத்தினுடைய நீளம் அப்படின்னு வரும்போது 15 நிமிடங்கள் குறைச்சிருக்கலாம். 10 to 15 minutes குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படம் நேர்த்தியான திரைக்கதையுடன் இருந்திருக்கும் அப்படின்றது தான் உண்மை. எனினும் கடல் பின்னணியில் ஒரு திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்ற ஆங்கிளில் பார்க்க போனால் ஒன் டைம் வாட்ச் என்று இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம், சில குறைபாடுகள் இருந்தால் கூட.